பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 6ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமையா சாப்டர் 31 verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுவேன். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், கர்த்தர் நமக்கு தரிசனையாகி ஆண்டவர் என்னென்னா, அநாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுவேன். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் அவர் பக்கமாக நம்மளை இழுத்து கொண்டார். தாவீது சொல்லுகிறாரு, தாயின் கற்பத்தில் நான் உற்பத்தியானது முதல் நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து நம்மளை நேசித்தபடினால கர்த்தர் நம்மளை எல்லாம் அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். கர்த்தர் சொல்றார், அநாதி ஸ்நேகத்தினால உன்னை ஸ்நேகித்தேன். ஐ ஹவ் லவ்ட் யூ வித் எவர்லாஸ்டிங் லவ். ஆமே, அநாதி ஸ்நேகம் கடைசி வரைக்கும். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ல, நான் உன்னை நேசித்தேன் என்று சொல்லி. பிரியமான தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. மனுஷருடைய அன்புக்கு எல்லை உண்டு. யாராக இருந்தாலும் அவர்களுடைய அன்புக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லாம் சொல்லுவாங்க, நான் உன்னை கடைசி வரைக்கும் நேசிப்பேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் கைவிடுவார்கள். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். இன்றைக்கி குடும்பங்கள்லேயே அநேகர் பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுகிற காரியங்கள், பெற்றோர் பிள்ளைகளை கைவிடுகிற காரியங்கள், கணவன் மனைவி கைவிடுகிறது, மனைவி கணவனை இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அநாதி சிநேகத்தினால சிநேகித்தேன் என்று சொல்லி. அவருடைய அன்பு என்னென்னா, அது அகாப்பை அன்பு. அது என்னென்னா சாக்ரிஃபிஷியல் லவ். நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினால அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அன்பிலே, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாங்க இல்லையா? அப்பொழுது நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த கர்த்தருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மளை நேசித்த அந்த அன்பு, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகும்படியாக நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற நிருபங்களில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அன்பு அது அளவிடப்பட முடியாது. அது ஆழமான அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். ஆமாம், கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளையே நேசிக்கிறார். நம்ம எவ்வளோ தவறுகளை செய்தாலும் நம்மளை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, என்றைக்கு நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை நேசித்து நம்மளை இழுத்து நம்மளை அணைத்து கொள்ளுகிறார். அதுதான் சூலமத்தி சொல்லுகிறார், உன்னத பாட்டில் வாசிக்கிறோம்ல, அவருடைய இடது கை என் தலை கீழ், அவருடைய வலக்கரத்தால் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி. கர்த்தர் நம்மளை அரவணைக்கிற தேவன். அவர் நமக்கு நல்ல தகப்பனாய், நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஆண்டவர் அவரை நம்மளை நேசிக்கிற அன்பு என்னென்னா எவர்லாஸ்டிங் லவ். ஆமாம், மனுஷங்க ஒரு நாள் நல்லா நேசிப்பாங்க, நல்ல மூடில் இருந்தால் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்லா நேசிப்பாங்க. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு மூடு சரியில்லை அப்படின்னா அப்புறம் அவங்களோட அன்பில் அப்படியே மாறிடும் இல்லையா, குறைஞ்சிரும். ஆனால் ஆண்டவர் அப்படியே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஆமாம், அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் என்னென்னா, ஆண்டவர் என்னென்னா, நம்ம இன்னும் ஆண்டவர் அதிகமாய் நம்மளை நேசிக்கிற அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய காருண்யம்
பெரிது, அவருடைய தயவு பெரிது. ஆமே, அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரை, நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது அப்பா நீர் எங்களை தேடி வந்தீராப்பா. எங்களை ஆண்டரை மன்னித்து எங்களை அப்பா காருண்யத்தினால இழுத்து கொண்டீராப்பா. ஆண்டரை, எங்களை நீ நேசிக்கிற நேசம் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். அந்த அன்பு ஆண்டவரை அப்பா எவர்லாஸ்டிங் லவ் அப்பா ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தினால எங்களை ஸ்நேகித்தீரே, நீ ஸ்நேகிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திர, நன்றி. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த அளவில்லாத அளவிடப்பட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை அப்பா, அந்த பிரகாசமான மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பினால கர்த்தர் எங்களை நிரப்புங்க அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.